Hello friends, welcome back to my channel Tamizhachi Padma vlogs. Noodles ready ஆயிப்போச்சு, veg hakka noodles ready ஆயிப்போச்சு, பேக்கும் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸில் வந்து சாண்ட்விச்சஸ் வெஜ் சாண்ட்விச்சஸ் பேக் பண்ணியாச்சு. யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் பிளேட்ஸும் எடுத்தாச்சு. அத்தர் என்னோட சின்ன பையன் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கான், கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு சண்டே நாங்கள் பிக்னிக் போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப நாள் பொறுத்து இந்த மாதிரி ஒரு பிக்னிக் பிளான் பண்ணியிருக்கோம். டைம் வந்து 9 o'clock. நாங்கள் எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் சாப்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம்னா மேகேதாட்டுன்னு ஒரு இடம் இருக்குது. பெங்களூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். மேகேதாட்டு ரொம்ப ஒரு ஃபேமஸ் பிக்னிக் ஸ்பாட். அங்கே வந்து ஒரு கோட் வந்து ஜம்ப் பண்ணதுனால அந்த ஒரு சிம்பாலிக்காக அதை வந்து மேகேதாட்டுன்றாங்க. மேக்கே அப்படின்னா கோட். வெதரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பெங்களூரில் வெதர் எப்போவுமே நல்லாயிருக்கும். டிரைவர் ரொம்ப சூப்பராக இருந்தது. சின்னப்போ நாங்கள்லாம் இந்த மாதிரி வுட்ஸில் இல்லை ஒரு பார்க்கில் பிக்னிக் போய் ரொம்ப அதுதான் ஆக்சுவலி ஒன்லி சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். இப்போ வந்து பசங்களை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆஷ்ரம், நம்ம ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோட ஆர்ட் ஆஃப் லிவிங் ஆஷ்ரம் க்ராஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆன் த வே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ், நிறைய லேக்ஸ், நிறைய வாட்டர் பாடிஸ். ஸோ ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு பிளான் பசங்களை கூட கேட்டுட்டு இருந்தாங்க, அம்மா எங்கன்னா போகலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வீட்டில் சாப்பாடு நம்ம பேக் பண்ணி வீட்டில் சமைச்சு இந்த மாதிரி பேக் பண்ணி எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நேச்சர், நிறைய ட்ரீஸ், செடி கொடி இருக்கிற இடத்துல ஃபீல்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சாப்பிட்டாவே அது ஒரு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆகிப்போச்சு. அது இல்லாமல் ஆன் த வே வந்து நிறைய வில்லேஜஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணிட்டு போனோம், வேடிக்கை பார்த்துட்டு போனோம். பசங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 3 hours ஜேர்னி. இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா மால்குடி டேஸ் ஆர்கே நாராயண் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா உங்கள் புக்கில், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ மத்தியானம் ஒரு 12 மணி போல் வந்து கொஞ்சம் வெயில் அதிகமாக போச்சு. ஆனால் நாங்கள் கார்க்குள்ளே இருந்ததுனால ஒன்றும் தெரியல. ஸோ பாருங்கள் ஆன் த வே வந்து நிறைய கேட்டில், ஷீப்ஸ், கோட்ஸ் நிறைய பார்த்துட்டே போனோம். நல்லா ஃப்ரெஷ் ஆக்சிஜன். இந்த மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் நமக்கு சிட்டிக்குள்ளே கிடைக்காது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்றுமே தேவையில்லை, நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னா எப்படின்னா ஹாப்பியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணணும்னா எப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு பெரிய மாலில், ஷாப்பிங்கில், பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு தான் என்ஜாய் பண்ணணும். நம்ம அதெல்லாம் ஆக்சுவலி என்ஜாய்மெண்ட்டே இல்லை. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. once in a while of course okay, பட் இதுதான் எனக்கு பிடிச்ச ரியல் என்ஜாய்மெண்ட். குல்மோகர் ட்ரீஸ் நிறைய இருந்தது. ஸோ நாங்கள் பிக்னிக் ஸ்பாட் ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த ஸ்பாட்க்கு வந்துட்ருக்கோம். ஸோ பிளேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெட்டில் எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் பேர்கிட்ட கேட்டேன், நல்லா தான் இருந்தது. ஸோ பசங்களுக்கு வந்து எங்கேயாவது போய் குளிக்கிற மாதிரி போகணுன்னு சொன்னாங்க, அதனால தான் இந்த ஸ்பாட் செலக்ட் பண்ணோம். ஸோ பாருங்கள் பிளேஸ் நல்லா க்ளீனாக இருக்குது. அப்படி நீங்கள் எங்கேயாவது பெங்களூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பசங்களுக்கும் பிடிக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஸ்விம் பண்ணலாம். ஸோ அப்புறம் நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலன்னா கூட இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது, ட்ரிங்க்ஸ், ஃபுட், பெவரேஜஸ் அதெல்லாம் இருக்குது. ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, டாய்லெட்ஸும் இருக்குது. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய ஆல்மோஸ்ட் எல்லா கடையிலையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் வச்சுருக்காங்க, ஆல் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ். என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல. ஸோ என்னோடய பெரிய பையன் யஷ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து டெம்ப்ட் ஆகிட்டான். அவன் ஃபிஷ்ஷு சாப்பிடணும். சரி நாங்கள் வந்து போயிட்டு வந்து லன்ச் டைமுக்கு வேணால் ஃபிஷ்ஷு வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இப்போது ஸ்பாட்டை தேடி போயிட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா துணி எல்லாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா துணி, டவல் அதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஒரு வாட்டர் ஸ்பாட். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேர், நானும் என் ஹஸ்பண்டோ ஸ்விம் எல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ நாங்கள் பசங்க கூட இருப்போம். ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு ஷாலோ வாட்டரான இடம் பார்த்துட்டு தேடிட்டுருக்கோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப டீப்பாக இல்லாமல், என் பெரிய பையனுக்கு ஸ்விம்மிங் தெரியும், கற்றுட்ருக்கான், ஆனாலும் எதுக்கு ரிஸ்க். ஸோ வாட்டர் ரொம்ப கிளியராக இருக்குது, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. பாருங்கள் நீங்கள் பெபிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ தண்ணி ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப சில்லனாகவும் இல்லை. இது வந்து காவேரி தண்ணி, இது காவேரி ரிவர். இந்த பிளேஸை வந்து சங்கம்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பிக்னிக் ஸ்பாட். பசங்க பயங்கரமாக எக்ஸைட்டடாக இருக்காங்க.
time we kiss, I'm in a fairyland. Flying high, my baby, feet don't touch the ground. I'm happy, I'm so glad when you around. When you so close, when you I need days with you. I'm never boring, boy. Happy, happy, lucky, lucky. I just wanna hear you whisper, I love you. இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகு மிக்சியில் ஆட்டிட்டு சில்லி பவுட்ரு கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டு கலக்கி ஒரு அரை மணி நேரம் வச்சுருங்க. அரை மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா ஊற்றிடும். சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்சம். ரெடி. என்னது அது? இது ரொம்ப காரம் வேணாம். இல்லை ரொம்ப காரம். என்னது அது? மிளகா பொடி. ஓஹோ. மிளகா பொடி உப்பு ஓஹோ. அது ரெண்டும் கலக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆஹா. மேலே கொஞ்சம் உதுத்து விட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Thank you. See, we have fish. So cool, no? ரெட் கலர் வந்து சில்லி பவுடரா இல்லை கலர் போடுறீங்களா? சில்லி பவுடர். ஓ. லெமன் போட மாட்டீங்களா? லெமனும் போடணும். லெமனை பிடிச்சி விட்டுட்டு ஆஹா. மசாலையோட கலக்கி போடணும்.